ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நியூஸஸ் என்னென்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, மெடிக்கல் நியூ லா வந்திருக்கு. ஸோ ரெகுலராக எடுக்கிற மெடிக்கல் இல்லாமல் இன்னும் அதில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி குவைத்து வரதே நமக்கு கஷ்டம். ஸோ மெடிக்கல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் எப்படி வருது? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த நர்ஸாக வேலை பார்க்குறாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ் கோடு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆல்ரெடி நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிற நான் அப்டேட் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜீன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி இந்த டாட் அதாவது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ஜீன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ட்ரெண்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, நகத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சைட்லேருந்து யாராவது நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ குளிர் கொஞ்சம் நிறையாவே இருக்குது இல்லையா, எல்லாருமே நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது 7 வருஷம் கழிச்சு குவைத்தில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குளிர்காலத்தை எப்படி சொல்கிறாங்க என்னென்னா, அல் அஸ்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை நாள் இருக்குன்னா, சாட்டர்டேலேருந்து ஒரு 8 நாள் தொடர்ந்து இருக்குமா. ஸோ இதில் ஒரு மெயின் இஷ்யூ என்னென்னா, பாடி ப்ளூ கலராக மாறுமா. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த குளிர்காலத்தை அல் அஸ்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதாவது பேபிஸை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கே சில்னஸ் தாங்க முடியல இல்லையா. ஸோ அதுதான். ஸோ லாஸ்ட் அப்டேட் என்னென்னா, அது என்னங்க மெடிக்கல் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். நம்ம ஆல்ரெடி குவைத்து வரணும் அப்படின்னாலே மெடிக்கல் உண்டு. ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா, டிபி டெஸ்ட்டு, ஹெச்ஐவி டெஸ்ட்டு, அதுமாரி ஹெச்பிஆர் தொற்றுநோய் இதேமாரியும் எடுப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன செய்யுதுன்னா, எஸ்டிஐனா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா, சிபிலிஸ்னால் வெண்குஷ்டம் இருக்கா, அதாவது வரவங்களுக்கு வெண்குஷ்டம் இருக்கா, இல்லை அதால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. கொரோனா அப்படின்னா சுகாதார நோய், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்ட சுகாதார நோய் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. கிளாமிடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்க்குறாங்க. ஸோ அது என்னென்னா, வைரஸ் பாதிப்பு ஏதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்னொன்று வேறு ஆல்ரெடி சேர்த்துருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ டிரைவராக வரவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி ட்ரக்ஸ் டெஸ்ட்டும் அதில் இருக்குது. ஸோ குவைத்துக்கு வரது ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டம். இப்போ இதையும் சேர்த்துட்டாங்களா, இனிமேல் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, இந்த லேபராக வராங்க தெரியுமா, அவங்க கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்படுவாங்க. இந்த டெஸ்ட் எதுக்குன்னா, குவைத்தில் தொற்று நோயை பாதிக்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக இந்த டெஸ்ட்டை எடுத்திருக்காங்க. ஸோ குவைத்துக்கு வர நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணால் தான் நம்ம குவைத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். ஸோ நீங்கள் குவைத்துக்கு வரீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரக்ஸே இல்லாமல் இருக்கணும். ட்ரக்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரி ஆக முடியும். ஸோ வாங்க இன்றைக்கான குவைத்தோட கோல்டு ரேட் பார்ப்போம். அதாவது 24 கேரட் கோல்டு ரேட்டு அதே தாங்க 48 கேடியில் தான் இருக்குது. 22 கேரட் கோல்டு ரேட் 44 கேடியில் இருக்குது. 21 கேரட் 42 அண்டு 19 கேரட் 36 கேடியில் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா 1 கேடி நம்ம இந்தியாவோட ரேட்டு 299 ரூபா 37 பைசாவில் இருக்குது. சும்மா அபார வெற்றின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதே எக்ஸ்சேஞ்ச், நான் அலுமுலா எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் சொல்கிறேன். அலுமுலா எக்ஸ்சேஞ்சை பற்றி 1 கேடி 297 ரூபா 0.1 எக்ஸ்சேஞ்சு போயிட்டுருக்கு. அவங்க கமிஷன் ஃபீஸாக 1 கேடி ரூபா எடுத்துப்பாங்க. ஸோ இதை விட கமிஷன் ஃபீஸ் எது இருக்குங்கிறத நாளைக்கு நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஜாப் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் டீட்டெயில் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குவைத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பபாய்.